ஹை டு ஆல். இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, அண்ட் தென் குரூப் 4 இருந்தாலும் சரி. ஸோ எக்கனாமிக்ஸ் வந்து எந்த அளவுக்கு மேஜரான ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்ற விஷயம் வந்து நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். கிட்டத்தட்ட குரூப் 1லாம் வந்து உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் கூட ரிலேட் பண்ணி எக்கனாமிக்ஸ்லாம் நிறைய கேட்பாங்க. பாலிட்டியில் நிறைய கொஷின் கேட்பாங்க, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸில் நிறைய கொஷின் கேட்பாங்க. ஒரு கொஷின் பேப்பர் வந்து டஃப்பாக வந்து டிசைட் பண்ணணும் அப்படின்னா, ஒன்று எக்கனாமிக்ஸில் கைவிப்பாங்க, இன்னொன்று சயின்ஸ் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் வந்து கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக கேட்கலாம். ஸோ இந்த இந்தியன் எக்கனாமிக்ஸ் புக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம். ஆனால் இப்போது டிஎன்பிஎஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நிறைய கொஷின்ஸ் வந்து அவுட் சோர்ஸ் புக்கில் தான் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போது டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, ஸோ இந்த 3 எக்ஸாமுக்குமே பெஸ்ட்டு அவுட் சோர்ஸ் புக் வந்து எக்கனாமிக்ஸ்க்கு என்ன இருக்குது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 எக்ஸாமுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு அவுட் சோர்ஸ் புக்ஸ் என்ன அப்படின்னா, இந்தியன் எக்கானமி. ஸோ ஆத்தர் பார்த்திங்க அப்படின்னா நிதின் சிங்கானியா. ஸோ இந்தியன் எக்கானமி ஆத்தர் வந்து நிதின் சிங்கானியா. ஸோ இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்கனாமிக்ஸை பற்றி நீங்கள் ரொம்ப இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும், டஃப்பாக கொஷின் கேட்டால் கூட உங்களால் ஆன்சர் பண்ண முடியணும் அப்படின்னா, ஸோ இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் தாராளமாக வந்து வாங்கி படிக்கலாம். நான் வீடியோடைய ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன், இது வந்து எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது. ஜஸ்ட் நான் இந்த புக்கு நான் வாங்கி அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேருக்கு வந்து அவுட் சோர்ஸ் புக்ஸ் வந்து பெஸ்ட்டான புக்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு மட்டும்தான் இந்த வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த புக்கோடைய இண்டெக்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம எக்ஸாம் ஆஸ்பெக்ட்ஸில் கொடுத்துருப்போம் அப்படின்னா, எக்கானமி அப்படின்னா என்ன, ஸோ அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, மைக்ரோ எக்கானமி அப்படின்னா என்ன, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்ன, ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை பேசிக்காக என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்ஸ்லேயும் என்ன பண்ணுவாங்க, சில டைம்ஸ் கேட்பாங்க. ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸு, மேக்ரோ எக்கனாமிக்ஸு அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த காஸ்ட் கர்வ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ அது நமக்கு எக்ஸாம் கிடையாது. ஸோ இருந்தாலும் இது சிவில் சர்வீசஸ் யூபிஎஸ்சி லெவலில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு புக் அப்படின்றதுனால ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், நேஷ்னல் இன்கம். ஸோ நம்மளுடைய தேசிய வருமானத்தை வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது, ஸோ இந்த மெத்தடில் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க, எத்தனை மெத்தட்ஸை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அதில் கொடுத்துருக்காங்க. அது போக சில ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், சில வேர்ல்டில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய பாவர்ட்டி, இன்இக்வாலிட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட், ஸோ வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறோம் இல்லையா, ஸோ அது, அப்புறம் வறுமை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு மெயின்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு சோஷியல் இஷ்யூஸ் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து கவர் ஆகும். ஸோ அதை பற்றின வந்து விஷயங்கள் ஸோ ரொம்ப கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க. அதோடைய கான்செப்ட் என்ன, அதுக்கு காரணம் என்ன, அதுக்கு என்னென்ன கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது, ஸோ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு, ஸோ எல்லாத்துமே வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, சூப்பராக வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பணவீக்கம், இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷனா என்ன, அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக எக்ஸாம்பிளோட கலர்ஃபுல்லாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து இந்தியாவோட டேக்ஸு, டைரக்ட் டேக்ஸ் என்ன, இன்டைரக்ட் டேக்ஸ் என்ன, ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் எப்படி மாறுச்சு, ஸோ என்னென்ன ஸ்லாபில் ஜிஎஸ்டி இருக்குது, ஸோ ஜிஎஸ்டி கவுன்சிலு, இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக அந்த டேக்ஸை பற்றின விஷயங்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி ஜிஎஸ்டி பற்றி இந்த டேக்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ப்ராப்பராக கவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் ஃபினான்ஸ், இந்த டாபிக் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ என்னென்ன ரெவன்யூஸ் நமக்கு டேக்ஸ் மூலமாக என்ன ரெவன்யூ வருது, நான் டேக்ஸ் மூலமா என்ன ரெவன்யூஸ் வருது, பட்ஜெட்னா என்ன, ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்னா என்ன, நிதி பற்றாக்குறை, அந்த மாதிரி வந்து நம்ம இந்த பட்ஜெட் ரிலேட்டடான நிர்வாகம், அந்த நிதி நிர்வாகம் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை பற்றியுமே வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் படிக்கக்கூடியவங்க ரொம்ப கிளியராக வந்து புரிஞ்சு வச்சுக்கணும் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான விஷயங்களை. கொஷின் வந்து எப்படி டஃப்பாக கேட்டாலும் நம்ம கான்செப்ட் தெளிவாக இருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணிடலாம், ஈஸியாக வந்து எக்ஸாம் வந்து அந்த ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணலாம், கரெக்டான ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இந்தியாவுடைய எக்கனாமிக் பிளானிங் 5 ஆண்டு திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு பேஜஸ் காமிக்கிறேன், 167. ஸோ அதில் வந்து உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ 5 ஆண்டு திட்டங்களை கொடுத்து அந்த 5 ஆண்டு திட்டங்களில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து கொண்டு வந்தாங்க, அப்ஜெக்டிவ் என்ன, ஸோ எந்த டியூரேஷன்ஸு எவ்வளோ அச்சீவ் பண்ணாங்க, என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நான் திரும்ப சொல்கிறேன், ஸ்கூல் புக்கு பேசிக்கு
11th 12th எக்கனாமிக்ஸ்லாம் நல்லா படித்ததுக்கப்புறம் இந்த புக் அவுட் சோர்ஸ் புக் நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப கிளியராக வந்து கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப கலர்ஃபுல்லாக பாயிண்ட் பை பாயிண்ட் டேபிள் போட்டு ரொம்ப அழகாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த புத்தகத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சிவில் சர்வீசஸ் யூபிஎஸ்சி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு புக்கு. கண்டிப்பாக வந்து இந்த புக்ஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணலாம். நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன், படிச்சிருக்கேன். அதனால தான் ஸோ இந்த புக் வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றதுனால நான் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரமேஷ் சிங் அப்படின்ற புத்தகத்தை பயன்படுத்துவாங்க. ஸோ அதுவும் நல்ல புத்தகம் தான். இது கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும், இந்த நிதின் சிங்கானி அப்படின்ற புத்தகம். ஸோ இதில் வந்து எல்லா எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்ன சட்டங்கள் இருக்குது, என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, கோஆப்ரேட்டிவ்ஸ் அப்படின்னா என்ன, அக்ரிகல்ச்சர் தொடர்பான விஷயங்கள், ஃபுட் செக்யூரிட்டி தொடர்பான விஷயங்கள், டிமானிட்டைசேஷனாக பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான எல்லாமே வந்து எக்கனாமிக்ஸ் சார்ந்த எல்லா டாப்பிக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 31 டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 31 டாப்பிக்குமே வந்து நமக்கு சிலபஸில் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம சிலபஸில் என்ன இருக்கோ அது எல்லாமே இதில் கவராக இருக்கும். நம்ம அந்த டாப்பிக் மட்டும் தேடி பிடிச்சி நம்ம அதை பார்த்துக்கிட்டா போதுமானது. ஸோ இந்த புக் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து என்ன பண்ணலாம், வாங்கி பயன்படுத்தலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு வீடியோஸாக வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கட்டாயம் வெங்கடேசன் புத்தகம் முடிச்ச உடனே மேபி பேரலாக கூட இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம வீடியோவாக வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு லைக் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.